மரம்ங்கிறத பசிக்குதா? மரம் இருந்தால் தான் மழை இருக்கும், மழை இருந்தால் தான் அருவி இருக்கும், அருவி இருந்தால் தான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும், நீர் இருந்தால் தான் சோறு இருக்கும், சோறு இருந்தால் தான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு, அதனால இரு இரு கொஞ்சம் இரு. அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதில் இந்த புதிய நகரங்களில் புத்துயிர் இல்லை, ஒரு உயிர்ப்பு இல்லைன்றார். அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறது. அங்கே எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட? இருக்கா? ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். அது நான் தீக்குளிக்கல, தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறார். பற்றி எரிகிற அந்த நெருப்பில் இரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது, அப்படியே வெப்பத்தில் கொப்பளிக்கிறது. ஏரிகள் வெப்பத்தில் வேரிகள் கொதித்து நீராவியாகிறது, ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது. அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி, இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதில் மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது. அதிலே ஊர்வன, பரப்பன, நீந்துவன, கொறிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது. அதில் மரம் சொல்லுது உங்கள் நுரையீரலுக்கு உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை நிரப்பிய நீங்கள் இன்று கரிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன். ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை தருவது மரம்தான். அதனால் அந்த மரம் வருந்துதுங்கிறவள. கடைசியா என்னை மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள். அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செருகியது யாருங்கிற கேள்வி எழுப்புறேன். நான் நுரையீரல் தான் உங்களுக்கு, ஆனால் அதற்குள்ள தீப்பந்தத்தை செருகியது யார்? நான் செய்த தவறு என்ன? உங்களுக்கு மூச்சுக்காற்று, உயிர்காற்று தந்ததா? உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா? அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா? நான் செய்த தவறு தான் என்ன? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? இந்த கரி காற்றை உறிஞ்சிக் கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்?